ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டே விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக நல்லா காரஞ்சாரமாக நல்லா டேஸ்டியாக கமகமன்னு வாசனையோட ஒரு முட்டை தோசை தான் செய்ய போகிறோம். மசாலா முட்டை தோசை நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரஞ்சாரமாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறோம் என்ன செய்கிறோன்னு பார்ப்போம். எல்லோரும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அந்த இப்போ ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ வந்து முடிஞ்ச வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் வரலையும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. இப்போ வந்து நம்ம முட்டை தோசைக்கு மசாலா முட்டை தோசைக்கு ஒரு சட்னி ஒரு துவையல் மாதிரி அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய்க்கு எடுத்திருக்கேன். நான் குண்டு காஞ்ச மிளகாய், இது கொஞ்சம் காரம் கம்மி, அதனால தான் குண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீட்டு மிளகாய் வந்து காரம் பயங்கரமாக இருக்குது, அதனால் குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 10 மிளகாய்க்கு எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். தோலை உரிச்சிட்டு பூண்டு வந்து நான் தோலை உரிக்காமல் பூண்டு அப்படியே போட்டிருக்கேன். முழு பூண்டில் ஒரு பாதி பூண்டு போட்டிருக்கேன். தோலோடு போடுங்க, நல்லா கமகமன்னு வாசனையாகவும் இருக்கும். அந்த வாயுவும் எடுக்கும். இப்போ பூண்டு தோலை போட்டால் வாயுவும் இல்லாமல் இருக்கும், வாயு எடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்காதுன்னுவாங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 கொட்டை அளவுக்கு புளி போட்டுட்டு, அதுக்கு தேவையான அந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். நொர நொரன்னு இருந்தால் அந்த தோசையில் சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எவ்வளோ சூப்பராக நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். தண்ணி ரொம்ப ஊற்றி தண்ணியாக அரைக்கக்கூடாது. தண்ணியை லைட்டாக கொஞ்சமாக தான் ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி லிக்விடாக கொஞ்சம் தண்ணி, மாவு வந்து கெட்டியாக இருக்க மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு தோசை தான் ஊற்ற போகிறோம். நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலக்கிக்கணும். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா நைஸாக மாவு தேய்ச்சிக்கலாம், தோசை தேய்ச்சிக்கலாம். இந்த மசாலா தோசைக்கு தோசை வந்து மொத்தமாக ஊற்றக்கூடாது, தடியாக ஊற்றக்கூடாது. மெலிசாக இருந்தால் தான் நல்லா சீக்கிரமும் வேகும். ஏன்னா நம்ம அரைச்சிருக்க தொகையில் வந்து இதில் வந்து நல்லா வேகணும், நான் தோசையில் வந்து வேகணும், அதனால தான் நைஸாக ஊற்றுறேன். லைட்டாக வந்து தோசை வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகா துவையல் வந்து தோசை மேலே சும்மா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்து மேலே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ஒரு ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுடணும். எல்லாம் கமகமன்னு வாசனையாக இருக்கும். அந்த தோசைக்கு சட்னியே தேவையில்ல, அப்படியே சாப்பிட்றலாம், சூப்பராக இருக்கும். இது வந்து காரம் இல்லாத மிளகான்றதுனால நான் நல்லா கொஞ்சம் நல்லாவே தேய்ச்சி விட்டுறேன் சட்னி அந்த தொகையில் எடுத்து. காரமான மிளகா எடுக்கிறீங்கன்னா லைட்டாக எடுத்து தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப அப்புறம் சாப்பிட முடியாது, காரம் அதிகமாக இருக்கும். இது அப்படியே லைட்டாக செவரட்டும். அது மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்னி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக செவரட்டும். அது லைட்டாக செவந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு ஸ்போர்க்கு வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா அந்த மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா முட்டையை அடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ அந்த தோசை மேலே நம்ம அடித்து வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். என் தோசைக்கல் வந்து நடுவில் கொஞ்சம் குழியாக இருக்கும், அதனால் நான் முட்டை ஊற்றுறதெல்லாம் நடுவில் வந்து போகுது. அந்த ஸ்போர்க்கால் வந்து நான் லைட்டாக அப்படி தள்ளி தள்ளி நம்ம அப்படியே வேக வேக முட்டை வந்து கொஞ்சம் கெட்டியாகும். அப்படியே லைட்டாக சுற்றிரும் தள்ளி தள்ளி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக சைடில் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டேன். ஃப்ளாட்டாக தோசைக்கல் இருக்குன்னா நம்ம ஊற்றுற முட்டை நம்ம ஊற்றுற மாதிரியே இருக்கும். இது வந்து நடுவில் கொஞ்சம் குழியாக இருக்கிறதுனால எல்லாம் வந்து சென்டராக நின்று போகுது.
முட்டையை ஊற்றிட்டு சுற்றிலும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சட்னி வந்து அந்த தொகையில் அரைச்சோம் இல்லைங்களா, மிளகாலாம் போட்டு, அது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தனியாக வதக்கல, பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம். இந்த தோசையிலே அது வேகணும். அந்த தொகையில் வந்து இந்த தோசையிலே வேகணும். அதனால் ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுருக்கேன். அதனால தான் தோசையும் நல்லா நைஸாக ஊற்றியிருக்கேன். இந்த தோசையிலே நல்லா வேகணும். நல்லா வாசனையாக இருக்கும். இதிலே வெந்துடும். பச்சை வாசனை அடிக்கும்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அப்புறம் சொல்லுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. நம்ம தனியாக அதை வதக்கிக்கிட்டு அப்புறம் எடுத்துலாம் இதில் போடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இதே மாதிரி பச்சையா அந்த தொகையில் எடுத்து இந்த தோசையில் வச்சு தேய்ச்சி தோசை ஊற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். முட்டை இல்லாமல் வெறும் தோசையாக கூட அந்த தொகையில் வச்சு தேய்ச்சி அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நெய் வேணுன்றவங்க நெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் வேணுன்றவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். இதோட இன்னும் நெய் ஊற்றினா அந்த தொகையிலுக்கும் அந்த நெய் வாசனைக்கும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தோசை திருப்பியில் வந்து மேலெல்லாம் அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா நல்லா தோசை நல்லா அமுங்கி அந்த சட்னி அந்த தொகையெல்லாம் நல்லா வெந்துடும். நல்லா அதிலே வதங்கிடும், வாசனையாக இருக்கும். அந்த சூடில் நல்லா வதங்கிடும். அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நல்லா வேகட்டும் தோசை. நான் ஃப்ளேம் குறைச்சி தான் வச்சுருக்கேன். தோசை சூப்பராக வெந்துடுச்சு. மறுபடியும் திருப்பி போட்டு லைட்டாக வேக வச்சுக்கிறேன். நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கிறதுனால தோசை வந்து ஹார்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. நான் மாவு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சதுனால நல்லா சாஃப்டாகவே இருக்கும். தோசை வந்து சாஃப்டாகவே இருக்கும். நம்ம எப்பயும் மாவு கெட்டியாக இருக்கும்போது அப்படியே ஊற்றக்கூடாது தோசை. லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணியாக கலக்கிக்கணும். அப்போ தான் தோசை வந்து சாஃப்டாக இருக்கும். 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அந்த சட்னி வந்து அந்த பச்சை வாசனையே வராது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கம்மன்னு சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும். தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பிளேட்டில் தோசை எடுத்து வச்சுட்டேன். சூப்பரான மசாலா முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கம்மன்னு வாசனை, வீடே வாசனையாக இருக்குது. இந்த தோசை ஊற்றும்போது வீடே கம்மன்னு வாசனையாக இருந்துச்சு. இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ வாசனையாக இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்செல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது. சூப்பரான மசாலா முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தனியாக சட்னியே தேவையில்ல. அப்படியே வந்து நம்ம தோசையை போட்டு சூப்பராக சாப்பிட்றலாம். சூப்பரான மசாலா தோசை எப்படி இருக்குது பாருங்கள். மசாலா முட்டை தோசை. நல்லா கம்மன்னு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ சாப்பிட்டு காட்டுறேன். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தோசையும். நம்ம திருப்பி திருப்பி போட்டதுனால ஹார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்க தேவையில்ல. நல்லா சாஃப்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு, நான் ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். சூப்பரான மசாலா முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.